அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் டாட்டாவில் பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம், டிசிஎஸ் பார்த்தோம், இப்போ டாட்டா மோட்டார்ஸ். ஸோ இது என்னுடைய பார்வையில், அதாவது நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க இந்த இடத்துல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது என்னுடைய வியூஸை மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, அடுத்தடுத்த ஸ்டாக்ஸை நம்ம பார்க்கலாம். வியூ டாட்டா மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1200 இப்போ 672 வந்திருக்கு. அதாவது இது வந்து பெரிய கரெக்ஷன். இப்போது மார்க்கெட்டுடைய பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இம்பேக்ட், இப்போ ட்ரம்ப் இது டேக்ஸ் இது இஷ்யூவாக இருக்கட்டும், இப்போ குளோபலாக நடக்கிற ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக இருக்கட்டும், இப்போ வந்து நாம் எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வந்து பயப்படுறான்னா அதுதான் நமக்கு மூலதனம். இப்போ மார்க்கெட் ஃபுல்லாக பேனிக்காக ஆகிட்டு வருதுன்னா நாம் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசனை பண்ணோம். ஸோ நல்ல ஸ்டாக்ஸ் எது, கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ் எது பார்த்து அந்த இடத்துல நம்ம வாங்குறதுக்காக ஒரு பிளான் பண்ணலாம். சேம் அதே கான்செப்ட் தான் டாட்டா மோட்டரில் கூட நீங்கள் வாங்குவதற்காக ஒரு பிளான் பண்ணலாம். அதாவது நான் வந்து வாங்குவதற்காக பிளான் பண்ணுறேன். இந்த 670 670 ரேஞ்சில் ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்புகளை தேடுவேன். இந்த இடத்துல நம்ம பேனிக் ஆக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது என்னுடைய வியூஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஸ்டாக்ஸில் ஷார்ட்ஸ்லேயே உங்களுக்கு போடுறேன்.